கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்துல கூட ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய பாடு மரணங்களோடு கூட நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் குறித்தே சேர்த்தி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த உலகத்துல என்ன வேலைக்கு போனாலுமேங்க ஒரு பயிற்சின்னு கொடுக்கிறது எதற்காகனா அவங்கள பக்குவப்படுத்துவதற்காக தான். இங்க தேவனாலேயே எஸ்ரா பக்குவப்பட்ட காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக பக்குவப்பட்டார்னா தேவனுடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்ப இஸ்ரவேலின் மக்கள் ஏன் இந்த எருசலேமின் வாழ்க்கையை இழந்தாங்க, தேவன் ஏன் இஸ்ரவேலரை கைவிட்டார் அப்படின்னா, இஸ்ரேல்ல இருந்தாங்களே தவிர இஸ்ரேல்ல தேவன் ஏற்படுத்தி வைத்த கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் அறியாமலும் கை கொள்ளாமலும் போயிட்டாங்க. அதனாலதான் தேவன் அவர்களை பாபிலோனுக்கு வித்து போட்டார். இப்ப பாபிலோன்ல 70 வருடம் இருந்துட்டு திரும்ப எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனி மறுபடியும் இந்த பாபிலோனின் வாழ்க்கைக்குள்ள போயிடக்கூடாதுன்னா வரும் தலைமுறையினர் எதை அறிந்திருக்கணும் அப்படின்னா, பாபிலோன்ல நம்ம பட்ட கஷ்டம் அல்ல, அல்லது பாபிலோன்ல தேவன் தம்முடைய கிரியையை வெளிப்படுத்தினது அல்ல, அல்லது எருசலேமில் இஸ்ரவேலர் செய்த பாவமும் அல்ல, இஸ்ரவேலருக்கு விரோதமாக தேவனுடைய கரமும் அல்ல. இதையெல்லாம் அவர் தியானிக்காம தேவனுடைய கட்டளையும் அவருடைய நீதி நியாயங்களையும் உபதேசிப்பதற்கு இருதயத்தை பக்குவப்படுத்தினாராம். அவருடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் பார்ப்பதற்கு முன்பாக இருதயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். இருதயத்தை பக்குவப்படுத்தணும் இருந்தா முதலாவது இருதயத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். பாருங்க, அநேக நேரங்களில இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றமும் வராம வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுறோம், வஸ்திரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுறோம், சரீரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுறோம். முதலாவது இருதயத்துக்குள்ளதாங்க ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். பல நாள் சிறைச்சாலையில இருந்த யோசேப்பு சிறைச்சாலை சூப்பரண்டு மாதிரி ஆயிட்டாருங்க. அந்த சிறைச்சாலைக்கு ராஜாவின் அரண்மனையிலிருந்து குற்றம் செய்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களையே தேடி போய் விசாரித்து அவர்களுக்கே ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறைச்சாலையில உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறார். இப்ப இந்த வாழ்க்கை போதாதான்? ஏன்னா எகிப்துல அவருக்கு யாருமே கிடையாது, அம்மா அப்பா எல்லாமே அவங்க கானான் தேசத்துல இருக்கிறாங்க. சொந்த சகோதரர்களே இஸ்மவேலர் கையில வித்து போட்டாங்க. இவர் மேல சாட்டப்பட்டு இருக்கிற குற்றம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினார் என்கின்ற ஒரு குற்றம். அப்ப இந்த எகிப்துல விடுதலை ஆகி வந்தோம்னா நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஒண்ணுமே இல்லை. எங்க வேலைக்கு போக போறோம், யாரை பார்க்க போறோம், எதுவுமே தெரியாது. ஆனாலுமே சிறைச்சாலையில இருக்கக்கூடிய அந்த ராஜாவின் அரண்மனையில குற்றம் செய்து வந்த 2 பேரு ஒரே நாள்ல சொப்பனம் பார்க்கறாங்க. அவங்களுடைய ஒருவருடைய அர்த்தத்தை நல்லா விளக்கமா சொல்லிட்டு, நீங்க கட்டாயம் அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே போவீங்க, நீங்கள் வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை விடுதலை பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்ப விடுதலை எனப்பட்டது இருதயத்துக்குள்ள உருவானாத்தாங்க வாழ்க்கையில விடுதலை ஆக முடியும். இப்ப யோசேப்பினுடைய இருதயத்துக்குள்ள விடுதலையான காரியங்களை குறித்து தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்ப இந்த நாள்ல நம்மளுடைய இருதயம்
எப்பேற்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம இருதயத்துக்குள்ள தேவனுடைய செய்கை எப்பேற்பட்ட செய்கையா இருக்குதுன்னு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தினுடைய 21வது வசனம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்க பவுல் பாருங்க, ரோமாவுடைய சபை மக்களுக்கு யாரை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினாராம். எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, 19வது வசனம் சொல்லுகிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, தேவனை அறிந்திருக்கிறாங்க. தேவன் எப்பேற்பட்டவர் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து ஈசாக்குக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். யாக்கோபுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த 12 கோத்திர பிதாக்களோடு எகிப்துக்கு வந்தவங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்ப தேவன் தன்னை வெளிப்படுத்தி தான் இந்த இஸ்ரேல் தேசமாக மாறுவதற்கு வனாந்தரத்துல தேவன் இவர்களை நடத்தி கொண்டு வந்தாரு. ஆனா இவர்கள் எந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, தேவனை அறியாதவர்கள் போல அல்ல, அவர்கள் தேவனை அறிந்திருந்தோம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருளடைந்த ஒரு இருதயத்துக்குள்ள இருள் இருக்கிறது, அல்லது ஒரு இருதய இருளுக்குள் இருக்கிறது என்பதை எப்படி அறியலாம் அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல இருள் ஆழத்துலதான் இருந்தது. ஆனா ஆழத்துல இருந்த இருள் என்ன வேலை செய்தது அப்படின்னு ஆதியாகமம் 1வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, டீப்ல ஒரு டார்க்னஸ் இருக்குது. டீப்ல டார்க்னஸ் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் காரியம் என்ன இல்லைன்னா ஒழுங்கு எனப்பட்டது இல்லை. பாருங்க, அப்ப நம்மளுடைய இருதயத்துல இருள் இருக்குமானா ஒழுங்கு எனப்பட்டது இருக்காது. வேலை ஸ்தலத்துல ஒழுக்கமா இருக்க மாட்டோம், குடும்பத்துல ஒழுக்கமா இருக்க மாட்டோம், கல்லூரியில ஒழுக்கமா இருக்க மாட்டோம், திருச்சபையில ஒழுக்கமா இருக்க மாட்டோம். ஏங்க, பெற்றோர் பிள்ளைகளிடத்துல ஒழுக்கம் இருக்காது. இப்ப இந்த ஒழுக்கம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா ஆழத்துல இருள் இருக்குது. பாருங்க, இப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், தேவன் என்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ பேரிடத்துல ஜெப விண்ணப்பங்களை ஏற்படுத்துறாங்க. நம்ம இருள் இருக்கிற தேசத்துல இருக்கிறது பெருசு இல்லைங்க, அந்த தேசத்தினுடைய இருள் நம்ம இருதயத்துக்குள்ள வராம பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். பாபிலோன் தேசத்துல எல்லா விபச்சாரம், வேசித்தனம், ஒழுங்கின்மை, இருள் எல்லாமே இருந்ததுங்க. அந்த பாபிலோன் தேசத்துலதான் பரிசுத்தவான்களை தேவன் வித்து போட்டார். அதுல தானியேல் எனப்பட்ட ஒரு பரிசுத்தவானும் போயிருக்கிறார். அந்த பாபிலோன் தேசத்துக்கு போன தானியேல் தன் இருதயத்துல தேவனுடைய கட்டளையும் நீதி நியாயங்களையும் தற்காத்து வைத்திருந்தார். பாருங்க, அவர் இருளுள்ள ஒரு தேசத்துல இருந்தாரு, ஆனா அவருக்குள்ள இருள் வராதபடி தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி வாழ்ந்தார். அப்ப இங்க முதலாவது காரியம், தேவன் வெளிச்சத்தை அனுப்புவதற்கு முன்பாக ஒழுங்கின்மையா இருந்தது. பாருங்க, இயேசு கூட 5 அப்பம் 2 மீனை அற்புதமாய் மாற்றுவதற்கு முன்பாக 50 பேராக அமரும்படியாக கட்டளையிட்டாராமா.
சார், முதல்ல ஒரு ஃபார்மெட்டுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து அந்த ஃபார்மெட்டின் படி செய்வதற்கு நம்மளுடைய டிசேபிள்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். அப்ப இருளில் இருக்கிற மனுஷனுக்கு எது இருக்காதுன்னா ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்காது பாருங்க. அடுத்து இன்னொரு சம்பவம் வெறுமை அப்படிங்கிறார். வெறுமை அப்படின்னா என்னதான் ஆராதித்தாலும் என்னதான் செய்தி கேட்டாலும் ஒரு மலட்டு கற்பத்தை உடையதை போல இருக்குமாமா. அந்த நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, அடிக்கடி தண்ணீரை குடித்தும் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு விளைச்சலை கொடுக்காத நிலம் சபிக்கப்பட்ட ஒரு நிலமாமா. அப்ப இரவும் பகலும் பேணி பாதுகாத்து உழவோட்டி விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரம் போட்டு இதுல தானியம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிற விவசாயிக்கு பலன் கொடுக்காத நிலம் சபிக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு நமக்குள்ள இருள் இருக்கிறதுல என்னன்னா, யோவான் எழுதின நிருபத்துல சொல்றாரு, தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான் அப்படிங்கிறார். பகை எனப்பட்டது இருளுக்குரியது. இப்போ ஒரு மனிதன் இருளுக்குள்ள இருந்தான்னா கட்டாயம் பகையும் அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும் பாருங்க. நான் தேவனுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லியோ தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். வேற யாரையும் ஏமாத்த வேண்டாங்க, நாமளே நம்மளை ஏமாத்துறது என்ன தெரியுங்களா? நாம மனுஷனா இருக்கிறோம், மனுஷர்கள் மத்தியில இருக்கிறோம், மனுஷரை போல இருக்கணும், மற்றவங்களையும் மனுஷரை போல பார்க்கணும். ஒருவேளை அவங்க நமக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், நம்மளை அடிச்சிருக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தி இருக்கலாம், நமக்கு எவ்வளவோ நஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் அடைந்த நஷ்டத்தை விடவா நீங்க நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க, நான் பட்ட அவமானத்தை விடவா நீங்க அவமானப்பட்டுட்டீங்க, என்னுடைய இமேஜ டேமேஜ் பண்ணினதை விடவா உங்களுடைய இமேஜ டேமேஜ் பண்ணிட்டாங்க, நானே பிதாவின் இடத்துல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நான் ஜெபம் பண்ணி அந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு வர கடவான் என்கிறதுல இது இருக்குது. மன்னிக்கணும், அவங்க என்னதான் தீமை செய்தாலும் இயேசு நன்மை தான் செய்ய சொல்லி இருக்கிறாரு, அதனால நம்ம நன்மை தான் செய்யணும், பகைய சிலுவையில கொல்லணும். அப்ப இருளில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க வெறுமைதான் இருக்கும். இருளில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்க ஒழுங்கின்மையா இருக்கும். இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது, இருளில் இருக்கிற மனிதர்கள் அறியாமையில இருப்பாங்களாமா. அதாவது யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு பிசாசினால ஏவப்பட்டுட்டான். சாத்தான் தாங்க இருளில் இருக்கிறதுக்கு வழி நடத்துகிறவன். அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 26வது அதிகாரத்தினுடைய 7 to 9 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7 to 9 வரைக்கும், ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றி அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்றார்கள். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தருத்தருக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். இந்த சம்பவத்தை நன்கு வாசிச்சு பாருங்க. இங்க சீசர்களா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படின்னா, யோவான் 12வது அதிகாரத்தினுடைய 5 to 7 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்று யூதாஸ் கேட்கிறார். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு
அதிலே போடப்பட்டதை சுமந்திருக்கிறவனாலும் இப்படி சொன்னான். அது இங்க ஒரு மனிதனுக்குள்ள தவறுதலான உபதேசம் உள்ள போனதுனால அது அப்படியே சீசர்கள் அத்தனை பேருக்குள்ளே உள்ள போயிடுச்சுங்க. அதாவது இந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சி ஏன் மரியாள் இயேசுவின் பாதத்துல பூசினாங்க அப்படின்னா, இரண்டு முக்கியமான காரியம். ஒன்று, இந்த பாதம் தான் நான் அழுது கொண்டிருந்த போது என்னை வீடு தேடி வந்து என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியது. மரித்து போன லாசருவை இந்த பாதம் தான் கடந்து வந்து உயிரோடு எழுப்பியது என்று தன்னுடைய குடும்பத்துல தேவன் செய்த நன்மைக்காக தானே முன் வந்து அவங்க வந்து மகிமைப்படுத்துறாங்க. சில பேருக்கு பாருங்க, அவங்களும் சரியானபடி தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க, சரியானபடி மகிமைப்படுத்துகிறவர்களையும் விரும்ப மாட்டாங்க. பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதுறாரு. அவருக்கு இந்த பரிமள தைலம் விலையேற பெற்றதா இருந்திருக்குது. ஆனா விலையேறப்பட்ட இயேசுவை அவருக்கு விலையேற பெற்றதா தெரியல. ஆனா இந்த மரியாளுக்கு அப்படி கிடையாது. பாருங்க, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட இயேசுவின் பாதம் தான் விலையேற பெற்றது. அப்ப இந்த விலையேற பெற்ற பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டவங்க, விலையேற பெற்ற பாதத்துல விழுந்து அவர் பாதத்துல அழுது மன்றாடினவங்க, அவங்களுக்கு தாங்க விலையேற பெற்ற இந்த நலதம் எனப்பட்ட பரிமள தைலம் வருது. இன்னைக்கு உலகம் எதை விலையேற பெற்றதுன்னு சொல்லுதோ சொல்லலையோங்க, இயேசு ஒருத்தர் தான் எது விலையேற பெற்றதுன்னு சொல்லி கொடுத்தார். தேவனுடைய சமூகம் தான் விலையேற பெற்றது. ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆகாமிய கூடாரத்தின் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் காத்திருக்கும் ஒரு நாள் நல்லது அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய சமூகத்துல ஒரு நாள் இருக்கிறது உலகத்துல 1000 நாள் இருக்கிறதுக்கு சமானங்க. அதை நம்ம அறிந்ததுனாலதான் இந்த அம்மா கைக்கு விலையேற பெற்றது வந்திருக்குது. இந்த அம்மா போய் இயேசுவின் பாதத்துல உடைச்சு ஊத்தின போது அதுக்கு இவ்வொரு துக்கப்படுறார். துக்கப்பட்ட போது இயேசு என்ன சொல்றாருன்னா, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அதாவது எப்படி லாசருவினுடைய மரணம் நடந்தது, லாசருவனுடைய மரணத்துல கூட இந்த பரிமள தைலத்தை ஊத்தி லாசருவனுடைய சரீரத்தை இந்த அம்மா வாசனைப்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த அம்மா லாசருவனுடைய சரீரத்துல இந்த பரிமள தைலத்தை ஊத்தாம இயேசுவினுடையது இது இயேசுவுக்குத்தான் என்று இவங்க வைத்திருந்திருக்கிறாங்க. அதனால லாசரு உயிரோடு எந்திரிச்சு வந்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, உறவினர்களுக்கு விலையேற பெற்ற நேரத்தை கொடுப்பாங்க, நண்பர்களுக்கு விலையேற பெற்ற நேரத்தை கொடுப்பாங்க, விளையாட்டுக்கு கூட விலையேற பெற்றதெல்லாம் கொடுப்பாங்க. பட் இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த மரியாள் விலையேற பெற்றதை இயேசுவுக்கென்று வைத்திருந்தாங்க. பாருங்க, அதனால இந்த பெண்மணியை விட்டு விடுனாங்க. இந்த யூதாசுக்குள்ளதான் தரித்திரரை குறித்த ஒரு தாகம் இருக்கிறது போல காண்பிப்பார். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்களேன், இந்த விரதம் இருக்கிற நோன்பு நாட்களில இருக்கிற போது தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்க இவங்க ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து சாயந்தரம் சாப்பிடும் போது சில பேருக்கு நோன்பு கஞ்சி கொடுக்கறது அல்லது சில பேருக்கு ஆகாரம் கொடுக்கறது என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் இறைவனுக்கே செலுத்துகிறதாக நினைக்கிறாங்க. இது மிக மிக தவறுதலான எண்ணங்களும் சிந்தைகளும் தான். தேவன் ஏன் இந்த நோன்பு நாட்களை உபவாச நாட்களை ஏற்படுத்தி சொல்லி இந்த உபவாச நாட்கள்ல அந்நியர்களை சேர்த்து கொள்ள சொன்னாருன்னா, இவங்களுக்கு கஞ்சியை கொடுத்து மறுபடியும் அவர்களை பிச்சைக்காரராக்குவதற்காக அல்ல. தரித்திரராய் இருக்கிற மக்களே நீங்க பாருங்க, நாங்களும் தரித்திரரா இருக்கிறோம். நாங்க எதுல தரித்திரரா இருக்கிறோம்னா, நாங்க தேவனிடத்துல தரித்திரமா இருக்கு. எல்லாம் இருக்குது, ஆனா எங்க தேவனுக்காக நாங்க தரித்திரரா உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்களும் தேவனுக்கு தரித்திரரா இருந்தீர்கள் என்றால் எங்களை போல நீங்களும்
மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஸ்தானத்துக்கு வந்து விடலாம் என்று சொல்லி இவர்களுடைய தருத்தத்தை அழித்து தேவனுக்கு அவர்களை தருத்தரதா மாத்தணும்னு தான் தேவன் இந்த காரியத்தை கொண்டு வர்றார். ஆனா அநேக கோவில்கள்ல பாருங்க, மக்கள் ஒவ்வொரு ஆராதனைகள்லயுமே ஒவ்வொரு கோவில்லையும் போய் நிற்பாங்க பாருங்க. இந்த தருத்தரரை திருத்தவே முடியாதுங்க. வேதம் என்ன சொல்லுன்னா, தருத்தரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு பிச்சைக்காரருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லல. ஆவியில தரித்திரமா இருந்தாங்க பாருங்க, தேவனுடைய காரியத்தை குறித்து வறட்சியா இருந்தாங்க பாருங்க, அவர்களுக்கு தான் சுவிசேஷம் போய் வேலை செய்ததே தவிர இந்த கோவில்கள்ல போய் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னா அவர்கள் பிச்சை எடுத்து பழக்கப்பட்டுட்டாங்க சார். அப்ப இந்த யூதாஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பணத்தை எடுத்து தருத்திரருக்கு ஏதாவது செய்திருக்கலாமே. ஆண்டவர் சொல்றார், தருத்திரர் எனப்பட்டவங்க திருந்தவே மாட்டாங்க, தருத்திரர் எப்பொழுதும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டார். இந்த தருத்திரரை குறித்து இவன் போதிக்காமல் பண ஆசையுடையவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த மனுஷனுக்குள்ள இருந்த இந்த தவறுதலான உள்வாங்குதல் அப்படியே 12 பேருக்கு வந்துருச்சுங்க. இப்ப இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறும்படியா இங்க மரியாள் பாதத்துல ஊத்துனாங்க. அங்க ஒரு ஸ்திரீ, பெயர் சொல்லப்படாத ஒரு ஸ்திரீ, வேத பண்டிதர் சொல்றாங்க இந்த அம்மா தான் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்ட பெண்மணிங்கிறாங்க. இந்த அம்மா விலையேற பெற்ற பரிமளத்தை கொண்டு உடைச்சு இயேசுவின் சிரசுல ஊத்தும் போது இப்ப அனைவரும் சீசர்கள் அனைவரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்துக்குன்ட்டாங்க பாருங்க. சரி, இவங்களா செலவு பண்ணாங்க? அந்த அம்மா இந்த ஏசிய வாழ்க்கையில கிராஸ் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் என்று தன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றின இந்த இயேசுவை அவர் மரிக்க போகிறேன் என்று சொன்னபடியினால மரிக்கிறதற்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் உயிரோட இருக்கும் போதே அவருக்கு இந்த மகிமையான காரியத்தை அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு சில பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா சார், சில மனிதனுடைய இருதயத்துல என்ன தென்பட்டு இருக்குது என்பதை அறியாம அவங்க இருதயத்துக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு மறுரூபம் ஆயிருக்குதுன்னு தெரியாம அவங்களுடைய வெளித்தோற்ற காரியங்கள் மாத்திரம்தான் தெரியும். அப்ப இயேசு என்ன சொன்னாங்கன்னா, இந்த அம்மாவினுடைய சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அப்ப அந்த அம்மா செய்த நற்கிரியையும் சேர்த்தே சொல்லப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இருள் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் எதையெல்லாம் மேன்மையாயிருக்கிறதோ அதையெல்லாம் அற்பமா பார்க்க வைக்கும். எதையெல்லாம் உலகத்துல தேவன் அற்பமா பார்க்க வைக்கிறாரோ அதையெல்லாம் பயங்கர மேன்மையாக பார்க்க வைத்து விடும். அப்ப இன்றைக்கு தேவன் எதை மேன்மையாய் பார்க்கிறார் என்கிறதை அறியாததுனாலதான் இந்த மாதிரி காரியம் இருள் உள்ள பிரவேசிக்கிற காரணங்க. மூன்றாவது காரியம், இருள் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள புகும்போது குறை சொல்லுகிற மனுஷனா மாறிடுவான் பாருங்க. அதாவது கர்த்தருடைய வேதமே வெளிச்சம். ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதுங்கிறார். அப்ப ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய வார்த்தையின்படியே தேவனாலே படைக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த போது ஆதாம் எனப்பட்ட முதல் மனுஷன் மனுஷிய பாக்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த அம்மா என்னுடைய மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புன்னு சொன்னாங்க. அப்படியே ஏற்றுக்கொண்டார். அந்த அம்மாவும் ஒரு பிராதும் பண்ணவே இல்லை. அந்த அம்மாவும் ஆண்டவர் கொடுத்தபடி அவரை கணவனா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா என்றைக்கு இந்த இருளுக்குள் தள்ளுகிற சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாங்களோ, புசித்த உடனேயே தாங்கள் இருவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டு நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை தைத்து கொண்டு இப்ப அத்தி இலையோடு கூட தேவனை சந்திக்கிறாங்க.
இப்ப தேவனை சந்திக்கிற போது இதற்கு முன்பாக ஆதாம் ஏவாளோடு தேவன் வருகிற போது தேவனை சந்தித்திருக்கிறார். தேவனோடு நடந்து வந்த ஏவாள் ஆதாமின் இடத்துல தேவன் கூட்டிக் கொண்டு வந்து விட்ட போது சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா ஒருவரை ஒருவர் எந்த பிரார்த்தனை பண்ணலைங்க. ஆனா இப்பொழுது தாங்கள் நிர்வாணி என்று அறிந்த உடனே இந்த அத்தி இலையோடு கூட ஆண்டவர் தேடி வந்து கேட்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படிங்கிறார். அப்ப நாங்கள் நிர்வாணிகள் என்று மறைந்து அத்தி இலையை உடுத்தி நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆதாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தேவன் விசாரிக்கிறாரு. 11வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? எஸ் ஆர் நோ. ஒரு மனிதனுக்குள்ள இருள் உள்ள வந்துருச்சுன்னா அந்த மனிதனுடைய கேள்விக்கு சரியான பதில் வரவே வராதுங்க. 1008 சுத்தி வந்துதான் கடைசியா பதில் கிடைக்கும். அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நானா புசிக்கல, நீ புசித்தையான்னு தான் கேட்டாரே தவிர, அதுக்கு இவரு சொல்றாரு, நானா புசிக்கல ஆண்டவரே, நான் என்னை ஏமாத்தி இந்த அம்மா கனியை புசிக்க வச்சுட்டாங்க. இதுதான் பாருங்க இருளில் இருக்கக்கூடிய இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். முதல் மனுஷன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னன்னா, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று அவருக்கு துணையாக இருக்கப்பட்ட மனைவி மேலேயே பிராது பண்றார் பாருங்க. இவங்க எங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? ஏதோ நரகத்துல அல்ல, கர்த்தர் இல்லாத ஒரு தேசத்துல அல்ல, கர்த்தர் படைத்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. கர்த்தருடைய பக்கத்துல இருக்கிறாங்க. அந்த கர்த்தருடைய தோட்டத்திலையும் கர்த்தருடைய பக்கத்திலேயே இருக்கிற ஆதாமினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாருங்க, நான் தவறு பண்ணல, நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ தான். ஒருவேளை இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய பிரசித்த பெற்ற ஊழியக்காரங்களோடு கூட இருக்கலாம், ஏங்க புல் பீட்லயே நிக்கலாங்க, கொயர் டீம்லயே நிக்கலாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள இருள் இருக்குமான்றால் இதே சம்பவம் தான் நடக்கும் பாருங்க. தேவனுக்கு முன்னாடி நிக்கும் போதே இந்த நிலைமைன்னா தேவ மனிதர்கள் பத்தியில இருந்தா என்ன நிலைமை நடக்காது? சரி, இவருதான் இப்படின்னா இந்த அம்மாவின் இடத்துல ஆண்டவர் போய் கேட்கிறார். அந்த அம்மாவின் இடத்துல விசாரித்த போது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்வம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். சர்வமா உன்னை வஞ்சித்தது? நீ சர்வத்திட்ட பேசிக்கவே இல்லை. சர்வம் என்ன பேசுச்சு? நீ சர்வத்தின் இடத்துல என்ன பேசின? உங்க 2 பேருக்குள்ள என்ன கலந்துரையாடல் போச்சு? எல்லாமே வேதம் தெல்ல தெளிவா போட்டிருக்குது. ஆனா இந்த அம்மா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்வத்தின் மேல பழி சுமத்திட்டாங்க. யாருமே தன் பிழையை உணர்கிற மனுஷன் யாரு அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. அதாவது மக்கள் இன்றைக்கு வாழ்வடையாம போறதுக்கு, கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? வாழ்வை கொடுக்கிற தேவனை சரியாக புரிந்து கொள்ள. அதனால் அவரை தேவன் என்று அறிந்தோம், தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தாதபடி அவர்களுடைய இருதயம் இருளடைந்திருக்குன்னா இதுதான். எனக்கு இப்பேற்பட்ட ஒரு கணவனை இந்த உலகத்துல செய்திருக்கிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர். என் கணவனுக்கென்று இப்பேற்பட்ட ஒரு ஏதேன் தோட்டத்தை செய்திருக்கிறாரே, அதுல வேலை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரியவர். இந்த கணவனோடு கொண்டு வந்து என்னுடைய லைஃபை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு நல்லவர். நாங்களும் இந்த இடத்துக்கு வருவோன்னு எங்களுக்கே தெரியாது. தேவன் எங்கள் மேல வைத்த அன்பு, இவ்வளவெல்லாம் செய்த ஆண்டவர், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தப்ப எனக்கு மன்னிப்பார் என்கின்ற ஒரு இருதயத்துல என்ன இல்லைங்க. அதுதான் சொல்றது, இருளடைந்த இருதயம். சார், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அந்த இடத்துல ஞானி சொல்றாரு, தன் பாவத்தை மறைக்கிறவன் தாங்க வாழ்வடைய மாட்டான்.
அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனவனும் அவன் இரக்கம் பெறுவான். அன்றைக்கு பேதுரு கூட தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டது நிமித்தமா இயேசுவை 3 தரம் மறுதளிச்சிட்டாருங்க. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பேதுருவை தேடி வந்த இயேசு என்ன கேட்டார் தெரியுங்களா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லோரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அதாவது நான் உன் மேல எல்லாரும் மேல வைத்திருக்கிற அன்பை விட ஒரு விலையேற பெற்ற அன்பை வைத்திருக்கிறேன். அதாவது எல்லோருடைய மேல வைத்திருக்கிற அன்பை விட உன் மேல எப்படி விலையேற பெற்ற அன்பு வைத்திருக்கிறேன்னா, எல்லாரும் செய்யாத தவறுதலை நீ செய்துட்ட, எல்லாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல செய்துட்ட, ஆனா அவங்களுக்கே இதை தெரியாம மறைச்சு உன்கிட்ட கேட்கிறேன், உன்கிட்ட பேசுறேன், உன் மேல அன்பாயிருக்கிறதுக்கு அடையாளம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னார். திரும்ப திரும்ப கடைசி 3ஆவது தடவை நீர் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார் இயேசு. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் எல்லாவற்றையும் அறிவாய் என்று பேதுரு முழுவதும் சரண்டர் அடைஞ்சிட்டார். ஆண்டவர் அவ்வளவு நல்லவருங்க. ஒரு இளைய குமாரன் தூர தேசத்துல போய் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு கடைசியா அந்த மனுஷனே தன்னையே தப்பா நினைச்சிட்டு தன்னுடைய தகப்பனையும் அது மாதிரிதான் இருப்பார் நினைச்சிட்டு வர்றான். வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்கின்ற எண்ணத்துல வந்தா இவன் வேணா தப்பா இவனையும் நினைக்கலாம், அவங்க அப்பாவையும் நினைக்கலாம். அவர் ஒரு நாள் ஒரு பொழுது அவனையும் தப்பா நினைக்கல. அவன் நினைத்த மாதிரி தன்னை மாத்தி கொள்ளல. பிள்ளையாகவே சேர்த்து கொண்டு மோதிரத்தை கொடுக்கிறாரு, பாதரட்சியை கொடுக்கிறாரு, வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, மிகப்பெரிய விருந்தை கொடுக்கிறாரு. இவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன்க. அதனாலதான் இங்க கேட்கிறாரு, நீங்க விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தீங்கன்னா சர்பத்தின் மேல பழி போட்டாச்சு. அப்ப இருளில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான 3 காரியங்கள்ல ஒன்று ஒழுக்கங்கிறது இருக்காது, 2வது வெறுமையாகத்தான் இருக்கும், 3வது அவங்க அறியாமையில் இருப்பாங்க. எப்பேற்பட்ட அறியாமையில் இருப்பாங்க அப்படின்னா, அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு புகுந்துட்டான். ஆண்டவர் நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொல்லிட்டார். அவன் அப்பத்தை வாங்கி கொண்டு போகிற போது அங்க பந்தியில் இருந்த சீசர்கள், அவன் போனதுக்கு அப்புறம் இல்லைங்க, பந்தியில் இருந்த சீசர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, வேதம் சொல்லுகிறது 13வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்துல, யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படியாவது தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று நினைத்தார்கள். நீ செய்ய வேண்டியது செய்யன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. இயேசுவோடைய கூட இருக்கிறவங்களுக்கு யூதாஸ் என்ன பண்றா போறாருன்னு தெரியல. ஆனா இயேசுவுக்கு நல்லா தெரியுது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் பணத்தை எல்லாம் வச்சிருக்கிறதுனால இந்த பஸ்கா பண்டிகைக்கு ஏதாவது தனியா ஒரு வேலை செய்ய போறாரான் இருக்குது, அவரை மாத்திரம் தனியா அனுப்பிச்சு விடுறாரு என்று. இதுதான் பாருங்க, அநேக நேரம் நம்ம பிள்ளைய என்ன ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது, அல்லது நம்ம குடும்பத்து மக்கள் என்ன ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கன்னு நமக்கே தெரியாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஓ இவங்கெல்லாம் கல்லூரிக்கு தானே போயிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு தானே போயிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வேலைக்கு தானே போயிட்டு இருக்கிறாங்க. சார், உங்க இருதயத்துல இருள் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்ய போறாங்க தேவன் அறிந்திருக்கிற அளவுக்கு இவங்க அறியலைங்க, இயேசு அறிந்திருக்கிறார். அப்ப இந்த இருதயத்துல இருள் இருக்கும் பட்சத்துல ஒரு குடும்பத்துக்குள்ளேயே என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. வேலை 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 வேலைன்னு ஐயாவும் வேலைக்கு போயிருது, வேலை வேலை வேலைன்னு அம்மாவும் வேலைக்கு போயிருது. இந்த ஐயாவையும் அம்மாவுக்கும் பிள்ளைகள் பெரிய வேலையை ஒரு நாள் காமிப்பாங்க பாருங்க. வேதம் சொல்லுது, யூதாஸ் எதுக்காக போனார் என்று அங்க கூட இருந்த சீசர்கள் யாருக்குமே தெரியல. அதோடு கூட இந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தானாமா. நார்மலா இடம் கொடுக்காம இருள் உள்ள வராதுங்க. அதான் ஒரு இடத்துல வேதம் சொல்லுது, பிசாசுக்கு
எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படிங்கிறார். ஒரு பிசாசு எங்க இருக்குதோ அங்க இருள் இருக்குங்க. அங்க இருந்த இடங்கள் எல்லாம் பாருங்களேன். இதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்துல, லூக்கா 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பேரை சொன்னான். அப்ப பிசாசு உள்ள புகுகிறதற்கு இடம் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு பிசாசு ஒரு மனுஷனை விட்டு போகும்போது அங்கும் இங்கும் சுற்றி இளைப்பாறுவதற்கு இடமில்லை என்று அறிந்து விட்டு வந்த மனிதனை தேடி போகுமாமா. அந்த விட்டு வந்த மனிதனை தேடி போய் பார்க்கிற போது அவனுடைய இருதயம் வெறுமையாகவோ அழகாகவோ ஜோடிக்கப்பட்டிருந்தா சுற்றி வந்த இடங்களில் இருக்கிற பிசாசுகளை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து அந்த இருதயத்துல உள்ள பூந்துருமாமா. அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்குங்கிற. அப்ப முன்னிலைமை எப்படி இருந்தது, அதை விட கேடுள்ளதா மாறினதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் கிடையாது, ஊழியர்கள் கிடையாது, இந்த இருதயத்தை வெறுமையாய் வைத்திருந்ததுன்னு தான். இருதயம் தேவனுடைய வார்த்தையினால நிறைந்து இருக்க வேணுங்க. அன்றைக்கு லூசிபர் இயேசுவின் இடத்துல வந்த போது கூட இயேசு லூசிபரை நேரடியா தேவனுடைய வார்த்தையை கொண்டேதான் பேசினார். சில இடத்துல தேவனுடைய வார்த்தையை தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் லூசிபர் சொன்னான். அங்கேயும் இயேசு தேவனுடைய வார்த்தையை வைத்தேன், தேவ ஆவியானவருடைய துணையோடு சாத்தானை தோற்கடிச்சார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் தங்க வைக்கலனா கட்டாயம் இருதய இருளடைந்துரும். இருளடைந்த இருதயத்துல பாருங்க கட்டாய தீமைகள் உணர்வு எனப்பட்டது இருக்காது. பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியத்துல 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நீங்களும் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிறார். அதாவது பரமபிதா நடாத சில நாத்துகளை நட்டு வச்சிருந்தாங்களாம், களைகளை இல்லைங்க. பரமபிதா நடாத நாத்துக்கள் அப்படின்னா சில பிரமாணங்களையும் சில கட்டளைகளும் இவங்களுக்கு ஃபேவரா ஏற்படுத்தி வைத்திருந்தாங்களாமா. அதாவது மதுபானம் குடித்தா கட்டாயம் வழக்கு போடுவோம் என்று ஒரு சட்டை ஏற்றாங்கன்னு வைங்களேன். அப்ப மதுபானம் எனப்பட்டது அரசாங்கத்துக்கு எதிரானது, அதனாலதான் இந்த சட்டத்தை இயற்றணும். ஆனா அதே அரசாங்கம் என்ன பண்ணிரும்னா டாஸ்மார்க் கடையை கொண்டு போய் ஓபன் பண்ணிரும். இவங்களே டாஸ்மார்க் கடையை ஓபன் பண்ணிருவாங்களாமா. அதே டாஸ்மார்க் கடையில போய் வாங்கி குடித்துட்டு ஒரு வாகனத்தை ஓட்டிட்டு வந்தானா அவன் மதுபானத்தை குடித்தான் என்று சொல்லி அவன் மேல வழக்கு போடுவாங்களாமா. இது நாத்து சார். சட்ட விரோதம், குடிக்கிறது சட்ட விரோதமானதுன்னா அந்த குடிக்கு விற்கிறது சட்டத்துக்கு எதிரானது தானே. ஒருவன் கொலை செய்தானாலே அவன் குற்றவாளி அப்படிங்கிறது சட்டம் சொல்லுதுங்க. கொலை செய்வதற்கு தூண்டினவன குற்றவாளி, கொலை செய்தவனோடு கூட இருந்தவனும் குற்றவாளி. அப்ப சாராயம் குடிச்சவன் குற்றவாளினா சாராயத்தை வித்தவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சாராயத்தை விற்க சொல்றது அரசாங்கம். அதே மாதிரி தாங்க அந்த நாட்களில பிதா நடாததை எல்லாம் நாத்துன்னு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இதை குறித்து வேதம் சொல்லுது 13வது வசனத்துல, அவர் பிரதியத்திரமாக என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட பிடுங்கப்படும் அப்படின்னா. அப்ப இயேசு இந்த உலகத்துல மனிதனுக்கு எதிரான சட்டதிட்டங்களை உருவாக்கல. மனிதனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்களை அவர் அழித்த மனிதனுக்குத்தான் சட்டதிட்டமே தவிர சட்டதிட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதன் கிடையாது. இப்ப இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி குருடருக்கு குருடர் வழிகாட்டிகளா மாறிட்டாங்க.
இந்த வழிகாட்டின மக்கள் என்ன நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா, வெளிப்புற தோற்றத்தை மாத்திர ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதைத்தான் ஏசு சொல்றாரு, வெளிப்புறத்தை கை கழுவாம சாப்பிட்டா அது குற்றங்கிற நிலைமைக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு அவன் பிரேயர் பண்றான், பைபிள் படிக்கிறான், அதெல்லாம் கிடையாது பாருங்க. அவன் எந்திரிச்ச உடனேயே அவன் கை கழுவுறதுலதான் முதல்ல அவனுடைய சடங்காச்சாரமா மாறுமாமா. கை கழுவுறதுல இருந்து, கால் கழுவுறதுல இருந்து, வெளியில போய் வந்த எல்லாமே. ஏன்னா உலகம் முழுவதும் அசுத்தத்தால நிறைஞ்சிருக்குது. உலகத்துல நீங்க பாக்குற எல்லா இடமும் அசுத்தமா இருக்குதுன்னு உலகத்தை அசுத்தமாக்கிட்டாங்க பாருங்க. ஆனா அசுத்தம் எனப்பட்டது எங்க இருந்ததுன்னா இருதயத்துல இருந்துதான். அதனாலதான் ஏசு சொல்றாரு, ஒரு செடி தன்னிச்சையா விளையாது, பரமபிதா இதை விளைவிக்கிறாரு. அப்ப நீ அதை அசுத்தமா பார்க்கக்கூடிய பார்வை எப்படி வந்ததுன்னா அது அசுத்தமானதுன்னு போதிச்சாங்க. இன்றைக்கும் பரிசேயர் சதிசேயர்னால நிறைந்திருக்கிற எத்தனையோ போதகமார்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஏதாவது கர்த்தரை அறியாத மக்களுடைய குடும்பங்கள்ல ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னா அங்க போயிடாதீங்க. ஏன்னா அங்க ஆவிகளுடைய நடமாட்டம் பயங்கரமா இருக்கும். நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்க சமாதானம் கெட்டு போயிடும். சார், இயேசு லூசிபர் இருந்த பூமிக்கு வந்து நடமாடிட்டு போனாருங்க. இந்த இந்திய தேசத்துக்கு வந்த தோமாவா இருக்கலாம், சீகன் பாலா இருக்கலாம், வில்லியம் கேரியா இருக்கலாம், இல்ல பலதரப்பட்ட மிஷினரிகளா இருக்கலாம். இவங்கெல்லாம் புண்ணிய பூமியில வந்து நடந்து போயிட்டு வந்தாங்களா? சார், இருளில தான் வெளிச்சம் பிரகாசித்தது. அவர்களை கர்த்தர் வெளிச்சமா அனுப்புனாரு. ஆனா இன்றைக்கு எங்க போயிடுச்சு தெரியுங்களா? சில பேர் இன்னொரு அடுத்த லெவலுக்கு போயிடுறது. சிலருக்கு ஜெபம் பண்ணுனா கை வச்சு கூட ஜெபம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கை வச்சு ஜெபம் பண்ணா அந்த அசுத்தாவி உன் கை மூலமா உனக்குள்ள வந்து உன படாத பாடு படுத்திடும். ஏன்னா வேதத்துல ஒரு சம்பவம் சொல்லி இருக்கு இல்லைங்களா, பிறர் மேல நீ அவசரப்பட்டு கை வைத்து விடாதே அப்படிங்கிற. அது என்ன சொல்லப்பட்டதுன்னா, அன்றைக்கு ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு பவுலும் கை வைத்திருந்தார் பாருங்க. அவரும் ஒப்புதல் கொடுத்திருந்தார். அப்போ ஒரு காரணம் இல்லாம ஒருத்தனை கொலை செய்வதற்கு, ஒருவனை தண்டிப்பதற்கு உன் கைய வைக்காதன்னு சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன பேய்களை துரத்துவாங்க, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பாங்க, சுகமடையுங்க, அதெல்லாம் போய் பிதா நடாத நாத்து. இதெல்லாம் இன்னைக்கு பாருங்க பெரிய நாத்து. இது வந்து ஒரு டீச்சிங்காவே போயிட்டு இருக்குது சில இடங்கள்ல. இதைத்தான் வேதம் சொல்லுது, உள்ள சுத்தமாகாம வெளியில என்னென்னமோ சடங்காச்சாரத்தை செய்துட்டு இருக்கிறீங்க என்ற போது சீசர்களுக்கே இதை புரியல. அப்ப சரீரத்தை எவ்வளவு கழுவுறோம், கால்களை எவ்வளவு கழுவுறோம், தலையை எவ்வளவு கழுவுறோம், அதை விட முக்கியமானது தேவனுடைய வசனத்தினால நம்மளுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படணும். இருதயத்துக்கு தேவனுடைய வசனம் வெளிச்சமாய் போகணுமாமாங்க. இப்ப முதலாவது காரியம், தேவன் போதனையில அவர்கள் இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்தார் பாருங்க. இரண்டாவது, தேவனை அறிகிற ஒரு அறிவு தான் உணர்வை கொடுக்கும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துல, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்குள்ள உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். இங்க யார சொல்றாருன்னா இஸ்ரவேல் மக்களை சொல்றார். எதுல அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, எப்படா அன்னசாவா அந்த திண்ணைக்கு நாம போலாங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. பதவிக்கு எப்போ வந்துடலாம், எப்போ வந்து ஒரு ஆட்சியில தலைமைத்துவத்துக்கு வந்துடலாம், எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கலாம். இது எல்லாம் என்னன்னா, அவர்கள் வந்து பொல்லாப்பு செய்ய அறிவாளிகளா இருக்கிறாங்க. அரசாங்க நிலத்தை எப்படி சேகரிக்கலாம், விதவையின் வீடுகளை எப்படி அபகரிக்கலாம். சரி, இவைகளெல்லாம் அபகரித்து இவையெல்லாம் சேர்த்து வைத்து நீ போகும்போது போட்டிருக்கிற வஸ்திரத்தை கூட உருவி விட்டுருவாங்க சார். சார், இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா,
இந்த நிலம் உன்னுடையதுதான், இந்த வீடு உன்னுடையதுதான், இந்த கிணறு உன்னுடையதுதான். ஆனா இதை விட நீ என்னுடையவன். நான் தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நான் எப்படி உனக்கு இலவசமாய் இதையெல்லாம் கொடுத்தனோ அதுபோல இலவசமாய் சில பேருக்கு உன்னை கொடுக்கும்படியாய் சில நாட்களை ஒதுக்கு அப்படின்னார். சில அத்தி மரங்களா இருக்கலாம் அல்லது ஒலிவ மரங்களா இருக்கலாம். அந்த பழங்களை உதிர்த்துகிற போது சில பழங்கள் விழாம நிற்கும் போது அத மறுபடியும் புடுங்க போகாத அப்படிங்கிற. கதிர்கட்டுகளை நீ வெட்டி அறுக்கிற போது சில கதிர்கட்டுகள் கதிர் கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுக்க நீ போகாதங்கிறார். ஏன் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னார். ஆனா இந்த மக்கள் தேவனால அந்த இடத்துல இருக்கிறாங்க. தேவனை எப்படி அப்படி இருக்க வைத்தாரோ அந்த மாதிரி வாழாம, அதாவது சாப்பிடுற கையில காக்காய கூட ஓட்டாம ரொம்ப பரிசுத்தமா வளர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா சாப்பிடுற கையில காக்கா ஓட்டணும்னா கையில ஒட்டி இருக்கிற சாப்பாடு காக்காவுக்கு போயிருமில்ல. ரொம்ப சேஃப்டியா வாழ்றோம், ரொம்ப சேமிப்பா வாழ்றோம் அப்படின்னு வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிறார். இப்ப தேவனை அறிகிற அறிவு தான் நம்ம இருதயத்துக்குள்ள உணர்வோடு கூட ஒரு வெளிச்சத்தை கொடுக்குங்க. அடுத்த முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்றார். இதை குறித்து கொலைசியருக்கு எழுதின நிருபம், கொலைசியர் 2வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் சொல்லுகிறது ஒரு முக்கியமான காரியம். 1-2 வாசிக்கலாம். உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாமல் இருக்கிற மற்ற எல்லோருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். மிக முக்கியமா சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, பிதாவை நோக்கி இயேசு ஜெபம் பண்ணாரு. அந்த பிதா யாரு? அப்ப இவரே அவரை நோக்கி ஜெபம் பண்ணி இருப்பாருன்னா அவரு தானே அத்தாரிட்டி. நம்ம டைரக்டா ஏன் அவர்கிட்ட போக கூடாது? அப்ப இயேசு யாரிடத்துல ஜெபம் பண்ணினாரு, ஏன் ஜெபம் பண்ணினாரு என்பது மிகப்பெரிய ஒரு ரகசியமாமாங்க. கெத்செமனே தோட்டத்துல போய் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்றார். அந்த வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாடி இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் தேவதூதர்கள் அத்தனை பேரும் உருவின பட்டயத்தோடு நிற்கிறாங்கன்னு. ஏன்னா பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒரு போர் சேவகன் காதை வெட்டின போது உன் பட்டயத்தை உரையில போடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேவதூதன் கையிலையும் உருவின பட்டயம் இருக்கிறது. 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்கள் இருக்கிறாங்கிறார். அப்ப ஒரு லேகியோன்னா 6000 தூதர்கள், 12 லேகியோன்னா 72,000 தூதர்கள். ஒரு தூதனே லட்சத்தி எத்தனையோ 1000 பேரை சங்கரிச்சுட்டு போன போது 72,000 தேவதூதர்கள் எப்பேற்பட்ட சங்காரம் பண்ண மாட்டாங்க, பட்டயத்தை உரையில போட்டுட்டார். இப்ப தேவதூதன் இருக்கிறது இயேசுவுக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் அவர் போய் ஜெபிக்கிறார். அப்பொழுது ஒரு தேவதூதன் இயேசுவை பலப்படுத்தினானாமா. ஒரு சில இடங்களில இயேசு வெளியரங்கமா ஜெபம் பண்ணாருங்க. இப்ப இதையெல்லாம் ஏன் செய்தார் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாமளா எதையும் செய்யாதபடி தேவன் தான் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார், நாம் தேவனாலதான் இந்த வாழ்க்கை வாழுகிறோம் என்று முதலாவது நாம அறியணும் என்பதற்காகத்தான் அவர் ஜெப வாழ்க்கையை இப்படி ஒரு மாதிரியாய் காண்பித்தார்.
எப்படி அன்றைக்கு மோசேக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை ஒரு மாதிரியாய் காண்பித்து அந்த மாதிரியின்படியே இந்த பூமியில் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய வைத்தாரோ, அதே போலதாங்க ஜெபத்திற்கு இயேசு ஒரு மாதிரியாக காமிச்சார். நீங்க இப்படி ஜெபித்து ஜெபித்து இந்த உலகத்துல நீங்கள் தேவனுடையவர்கள் என்று வெளியரங்கமாவன். இதுதான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரகசியம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டுங்கிறார். ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்தாத, கர்த்தரை அறியாத, நன்மை செய்யாத மனிதனுடைய இருதயம் இருளடைந்து இருக்குமாமா. ஒருவேளை நம்ம என்னதான் ஆலயத்துக்குள்ளேயே இருந்தாலுமேங்க, என்னதான் நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்தாலுமேங்க, நம்மளுடைய இருதயம் எனப்பட்டது தேவனுடைய வசனத்துல தேவ ஆவியானவர் மூலமா மறுரூபமாக்கப்படலைன்னா அது இருள் அடைந்ததுதான். அன்றைக்கு மோசே கூட 12 பேரரை கானான் தேசத்துக்கு வேவுக்கு அனுப்பின போது பரிசுத்தாவியை பெற்றிருந்த காலேப்பு தேசத்தை சுற்றி பார்த்து சோதித்து வந்து நற்செய்தியை அறிவித்தார். ஆனா பரிசுத்தாவியை பெறாத மற்ற 10 பேரும் தேசத்தை பார்த்தாங்க, சுற்றி பார்த்து சோதிக்கல. அப்படியே வந்து தேசத்துல துர்செய்தியை பரப்புனாங்க. இந்த துர்செய்தியை பரப்புனவங்க வனாந்தரத்துல மடிந்து போயிட்டாங்க. கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய ஆவியில தேசத்தை சுற்றி பார்த்து சோதித்த காலேப்பு நல்ல ஒரு மலை தேசத்தை அடைந்தாரு. அவருடைய பிள்ளை ஒரு நல்ல கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்ததாக வேதத்துல பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல கூட நம்ம இருதயத்துக்குள்ள இருள் வராதபடிக்கு தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்துல எழுதப்பட்டிருக்கணுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. கர்த்தரை மகிமைப்படுத்தாத உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததுன்னு பாக்குறோமப்பா. எங்க இருதயத்தை கர்த்தர் வெளிச்சத்துல நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல